ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஆனி மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. யார் தடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றத்தின் காரணமாக ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய முயற்சிகள் வீணாகி இருக்கும், இல்லை இழுப்பறி ஆகிட்டே இருந்திருக்கும், இல்லை கால தாமதமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார் தடுத்தாலும் தங்களுடைய வெற்றி தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒவ்வொரு செயல்லையும் காரியங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. மருத்துவ செலவுகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய நிலையும் மேன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடைசி 10 நாட்கள் அப்படின்னும் போது சின்ன அதாவது குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தில், அதாவது வயதானவங்க, குழந்தைங்க, முதியோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகளும் கிடையாது, பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் கிடையாது. சிறிதாக ஒரு தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 2-3 நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் அது சரியாகிடும். அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே மாதிரி வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும். ரொம்ப நாள் வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படலாங்க. வெளிநாட்டில் நீங்கள் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருடைய கனவுகள் இருக்கும். அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நினைவாக போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் முதலீடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேலையில் புதுசாக ஒரு விஷயத்தை புகத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய தொழிலாகட்டும், இல்லை வியாபாரமாகட்டும், இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, சுய தொழில் பண்ண போகிறீங்க, இல்லை கூட்டாக நீங்கள் வியாபாரமோ தொழிலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் புது முயற்சிகள் கொஞ்சம் தவிர்த்துங்க. அதே மாதிரி பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். முதலீடு ரொம்ப முக்கியமான ஒன்று. முதலீடு பண்ணுற விஷயத்துலையும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. சிறிது காலம் இந்த 10 நாட்கள் கடந்ததற்கு பிறகு நீங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆனால் இப்போதைக்கு அது கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு பிரச்சனையை தான் தரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அரசு பொது தேர்வு எழுதுகிறீங்க, இல்லை அரசு தொடர்பான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வேலையாகட்டும், இல்லை வேறு ஏதேனும் உதவித்தொகையாகட்டும், உதவிகளாகட்டும், அரசு தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அதற்கான பலன்களும் அந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் முடிவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். முதல்ல இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளில் நிறைந்ததாக இருக்க பெற்றாலும் நிறைய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. வேலையில் சுறுசுறுப்பு படு வேகமாக இருக்கும். எதிரிகள் எல்லாமே தங்களை விட்டு
ஒதுங்கி நிற்பாங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட பாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு கால தாமதத்திற்கு பிறகு தங்களுக்கு வெற்றியை தரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. வேலை வியாபாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளை அனுசரணையோடு நடத்த வேண்டியது அவசியம். முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்திலையும் இதே பாலிசியை தான் நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும். வியாபாரத்திலையுமே அப்படித்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க. பொறுமையாக இருக்க பாருங்க. வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும். பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம். வேறு வழி இல்லை, நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா 4 பொய் சொல்லலாம். அதில் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே போல சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய மனபயம், தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும். இதனால வேலையில முழுசா தங்களால் கவனத்தை செலுத்த முடியாது. வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது. சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. சிந்திக்கலாம், தவறு கிடையாது. இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது. வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். அதனால் வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும். சண்டை சச்சரவு இருக்குங்க. வணிகம் தொடர்பான திட்டங்களில் தோல்வியும் ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது. இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விலகிறதுனால தொட்டது துலங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க.
வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கறது, உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க, உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதீத அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியங்க. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன விபத்து போன்றவற்றில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க.